வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சரித்திரம் பட சேனலுக்கு உங்களை வரவேற்பில் பெருமுயற்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு வந்து தமிழக அரசின் ஒரு அருமையான ஸ்கீம் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போற ஸ்கீம் நேம் என்னன்னா தமிழக அரசின் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கும் திட்டம் தான். இது வந்து கோழி வளர்ப்புக்கான ஒரு அருமையான ஸ்கீம் கூட சொல்லலாம். வாங்க இந்த வீடியோவில் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளவு மானியம் கிடைக்கும், இதனால பயன்கள் என்ன, இதனால எவ்வளவு வருமானம் கிடைக்கும், இன்னும் மேல் பக்கம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க, ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டானது. இதை பத்தி வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு செய்தி வெளியிடுறாங்க. அதை என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. இதான் அந்த செய்தி. இது வந்து இங்கிலீஷ்ல இருக்குது, நான் தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி சொல்றேன். இந்த ஸ்கீம் வந்து யார் மூலியமா செயல்படுத்துறாங்கன்னா அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் மூலியமா செயல்படுத்துறாங்க. கீழே என்ன ஒதுக்குறாங்கன்னா நேட்டிவ் சிக்கன் பால்டி ஸ்கீம், நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கும் திட்டம்னு சொல்லிடுறாங்க. கீழே வந்து என்பவரிங் 100 ரூரல் என்டர்பிரனர் த்ரூ 50% சப்சிடி, அதாவது 100 கிராமப்புற தொழில் மூலமாக 50% சப்சிடி மூலியமா உருவாக்க சொல்லிக்கிறாங்க. The scheme launched in Tamil Nadu provide 100 rural entrepreneurs with 50% subsidy to establish small-scale 250 beds native chicken poultry units. It's aimed to boost rural income, agricultural sustainability, and access to nutrition. இதில் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 50% மானியத்தில் வந்து 250 நாட்டுக்கோழிகள் கொண்ட 100 பண்ணைகளை வந்து அமைக்கதான் சொல்றாங்க. இந்த ஸ்கீம் மூலியமா வந்து 100 கிராமப்புற தொழில் முனைவர் வந்து உருவாக்கப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து கிராமப்புறத்தில் வந்து வருமானம் வந்து அதிகரிக்கும். நெக்ஸ்ட் வந்து இதனால வந்து அக்ரிகல்ச்சர் நிலைப்புத்தன்மையும் ஊட்டச்சத்து உறுதி செய்யப்பட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துறாங்க. வாங்க இதுக்கு என்ன தொகுதினா 602 நிலம் வந்து கிராமப்புறத்தில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து விதவைகள், ஆதரவற்றவர்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ST/STக்கு வந்து 30% வந்து இடஒதுக்கீடு ஒதுக்கி செய்கிறாங்க. அதாவது 100 பேர்த்துல வந்து 30 பேர் வந்து ஆதரவற்றவர், விதவைகள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ST/STக்கு ஒதுக்கீடு செய்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்னு சொல்லி கொடுத்து 50% subsidy for seed, equipments and feed 250 chickens provided at free of cost. அதாவது கொட்டகை, உபகரணம் மற்றும் தீவனத்துக்கு வந்து 50% மானியம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து 250 கோழி குஞ்சுகள் வந்து இலவசமாக அமைச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ரைனிங் கொடுத்து 3-day program on poultry management with incentive. நெக்ஸ்ட் வந்து this scheme seek to empower rural communities, engage self-sufficiency and generate steady income. இதில் என்ன சொல்றாங்கன்னா ஊக்கத்தொகையில 3 நாள் வந்து இதுக்கு வந்து பயிற்சி அளிக்கும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தப்படும், அதாவது தண்ணீரவு செய்யப்படும் மற்றும் வந்து வருமானத்தை வந்து அதிகரிக்க உதவும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்கம் கொடுத்து எக்ஸ்பெக்டட் இயர்லி ஏர்னிங் ஆஃப் 2,31,000 த்ரோ எக், சிக்கன் அண்ட் மீட் சேல்ஸ். அதாவது எவ்வளவு வருமானம் கிடைக்குன்னா முட்டை, கோழி குஞ்சு கறி மற்றும் வந்து இறைச்சி விற்பனை மூலமா வந்து 2,32,000 ஆண்டு வருமானம் கிடைக்கும் செய்கிறாங்க. இதை பற்றி இந்த ஸ்கீம் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கன்னா அருகில் உள்ள கால்நடை மருத்துவர் கனெக்ட் பண்ணால் இதை பற்றி இந்த ஸ்கீம் பற்றி மேலும் சொல்லுவாங்க. ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க. நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னே வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.